ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிட்டிக் தமிழன். இன்னைக்கு நம்ம 2023ஆம் ஆண்டு வெளியான ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதாவது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சீரியல் கில்லரை பேஸ் பண்ணியும் மூவ் ஆகும். இந்த படத்துல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. அதனாலேயே என்னால இந்த படத்தோட ஒன்லைனரை சொல்லவே முடியாது. அதை சொன்னோம் அப்படின்னா அந்த ட்விஸ்ட் எல்லாமே பிரேக் ஆயிரும். இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். நான் லீனியர் பேட்டர்ன்ல ரொம்பவே அருமையா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே சாப்டர் வைஸ் தான் மூவ் ஆகும். ஆனா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த படத்துல வராது. படத்தோட ஓப்பனிங் தேர்ட் சாப்டர்ல தான் ஆரம்பிக்கும். இப்படி டிஃபரெண்டா ஒரு ஸ்கிரீன் பிளேயை ஹேண்டில் பண்ணி அதை ரொம்பவே அருமையா நம்ம கிட்ட டெலிவரி பண்ணிருப்பாங்க. அது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் இந்த படத்தோட ஓப்பனிங்லயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியாகவே தேர்ட் சாப்டர்ல தான் ஓபன் ஆகுது. தேர்ட் சாப்டரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படிங்கிறது தான். இந்த சாப்டரோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ரொம்பவே பதட்டமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களை யாரோ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது. அந்த பொண்ணை இப்போ ஒரு ரெட் கலர் கார் எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே அவளை ஒரு ஆளு துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு பிளாக் கலர் கார்ல தான் இவங்களை சேஸ் பண்றான். அவனை பார்த்தாலே நமக்கு தெரியுது அவன் ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு. இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு சரி அந்த ஆளுக்கும் சரி எந்த ஒரு பேருமே கொடுக்கல. அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடி அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அந்த ஆளை டீமன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. டீமன் அப்படின்னா ஒரு அரக்கன் பேய் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம். இப்ப அந்த பொண்ணை சேஸ் பண்ணி டீமன் போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஷார்ட் கன் எடுத்து தூரத்துல இருந்து அந்த பொண்ணோட காரை நோக்கி ஷூட் பண்றான். அந்த தோட்டம் அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணு பயத்துல அந்த காரை அப்படியே கவிழ்த்துறா. ஆனா அவளோட உயிருக்கு எந்த ஒரு சேதாரமே ஆகல. அவன் அந்த காரை விட்டு இறங்கி அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுறான். இப்ப அந்த டீமன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட காரை எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு கார் பக்கத்துல விட்டுட்டு இறங்கி வந்து பாக்குறான். அந்த பொண்ணை காணோம். அவ தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளதான் ஓடி இருப்பா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. அதனால அவன் அந்த பொண்ணை சேஸ் பண்ணி அவ பின்னாடியே ஓடுறான். அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப தூரம் தள்ளி ஓடி வந்துடுறா. அவ ஒரு மரத்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. அவளோட காது வந்து பாத்தீங்கன்னா அருந்து தொங்கிக்கிட்டு இருக்குது. அவ உட்கார்ந்து இருக்க மரத்து பக்கத்திலேயே சரக்கு பாட்டிலும் சிகரெட்டும் இருக்குது. அவ அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு லைட்டா ஒரு கல்ப அடிச்சுக்கிட்டு அவளோட வாயை பொத்திக்கிட்டு அவளோட அழுந்த காது அப்படியே கையால கிழிச்சு எடுத்துடுறா. அவளோட காது இருக்க வேண்டிய அந்த இடத்துல அந்த சரக்கு பாட்டில இருக்கிற சரக்கை ஊத்தி அந்த இடத்த அப்படியே கிளீன் பண்ணிடுறா. இதுக்கப்புறமா அவ அந்த சிகரெட் எடுத்து பத்த வச்சு தம் அடிச்சுட்டு அந்த டீமன் கிட்ட சிக்கிர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி நடு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து சேர்றா. அந்த வீட்டுக்கு வெளியில நிறைய ரேடியோ ஸ்பீக்கரா கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ல ஏதோ ஒரு ஷோ ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. அதனால அவ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தட்டிட்டு எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த டோரை ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான் ஓபன் பண்றாங்க. அந்த பாட்டி கையில ஏதோ ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அவங்க அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேரா நீட்டுறாங்க. இதோட இந்த தேர்ட் சாப்டர் முடிக்கிறாங்க. இப்ப சாப்டர் 5 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் கிட்டி கிட்டி அப்படிங்கிறது தான். இந்த சாப்டரோட ஓப்பனிங்லயே அந்த டீமன் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் கையில அந்த ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு அவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் அந்த பொண்ணு இருக்கிறாளா அப்படிங்கிற விஷயத்த தேடி பாக்குறான். அப்படி அவன் ஒரு ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸை ஷூட் பண்றான். ஆனா அதுல இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. சோ அந்த பொண்ணு அந்த பாக்ஸ்க்குள்ள இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போறான். அங்க இன்னொரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அதுலயும் ஷூட் பண்றான். ஆனா அதுக்குள்ளே அந்த பொண்ணு இல்ல. அப்படியே அவன் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டோட கிச்சன் பக்கம் வரான். கிச்சன்ல அந்த வீட்ல இருந்த ஒரு தாத்தா செத்து கிடக்குறாரு. அந்த தாத்தாவை இவன் தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான் போல. இப்ப அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு இருட்டான பாக்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ கையில ஒரு லைட் இருக்குது. இப்ப அந்த டீமன் அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில வந்து நின்னு தம்ம பத்த வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு வெளியில ஃப்ரீசர்ல இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வெளியில வந்து கிடக்குது. அதை பார்த்ததும் அந்த வீட்டோட ஃப்ரீசருக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடறான். இப்ப அவன் அந்த ஃப்ரீசர் கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரீசர் அப்படியே ஷூட் பண்றான். உள்ள இருக்கிற அந்த பொண்ணு அப்படியே பயத்துல கத்தி அலறா. அவன் மேல குண்டு பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறத நமக்கு காட்டல. அந்த டீமன் அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்றான். இதோட இந்த 5th சாப்டர் முடிக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்மள ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சாப்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்னஃபில் அப்படிங்கிறது தான். இந்த சாப்டரோட ஓப்பனிங்லயே அந்த பொண்ணும் இந்த டீமனும் சேர்ந்து ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வெளியில தான் அந்த கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் இப்பதான் மீட் பண்ணிருப்பாங்க போல. இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் அப்படிங்கறது மட்டும்தான். அதுக்காக தான் இவங்க மீட் பண்ணிருக்காங்க. இவங்க காருக்குள்ள உட்கார்ந்து முழுக்க முழுக்க அந்த விஷயத்த பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு எந்த நேரத்துல டீமன் கிட்ட நீ ஒரு சீரியல் கில்லரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறா. அதுக்கு டீமன் சிரிச்சுக்கிட்டே இல்ல அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அண்ட் இவங்க இன்டிமேட்டா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு டீமன் கிட்ட இருந்து ரொம்பவே ஹார்ஷான ஒரு பிஹேவியரை தான் எக்ஸ்பெக்ட் பண்றா. ஆனா டீமன் அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு ஹார்ஷா எதுவும் நடந்துக்கல. அதனால அந்த பொண்ணு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட டீமன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணோட கையை
அங்க இருக்கிற பெட்ல கட்டி போட்டுட்டு அவளை அடிச்சு அவ கூட இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றான். அந்த பொண்ணு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இதுக்கப்புறம் உன்னோட வாயை திறந்து ஏதாவது சொன்ன அப்படின்னா ஒரு கத்தியை எடுத்து உன்னோட லிப்ஸ்ல கோட போட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுறான். இதை கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். இவங்க அந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கார்ல பேசிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்பவே இந்த பொண்ணு அவன் கிட்ட என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நான் நோன்னு சொல்றேன் அப்படின்னா அது எஸ்ன்னு தான் அர்த்தம். அதனால அந்த பொண்ணை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இவன் அந்த பொண்ணை விடல. இப்ப அந்த பொண்ணு மிஸ்டர் ஸ்னஃபில் அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டை யூஸ் பண்றா. அந்த கோட் வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிப்பாட்டிடணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவன் ரொம்பவே ஹார்ஷா போயிட்டு இருக்கான், அந்த பொண்ணால அதை தாங்கிக்க முடியல அப்படிங்கறத அர்த்தம். அவன் அந்த வேர்டை கேட்டதும் அவன் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாட்டிடுறான். அந்த பொண்ணோட ஹேண்ட் கஃபையும் கழட்டி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சதான் அவன் அப்படியே கிஸ் பண்றா அண்ட் அவனை ஏதோ மாதிரியா பாக்குறா. இதோட அந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இப்ப நம்மள இந்த படத்தோட சாப்டர் 4க்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சாப்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா த மவுண்டன் பீப்பிள் அப்படிங்கிறது தான். அவன் அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்தான் இல்லையா, அந்த வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி இவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட ஸ்டோரி. அன்னைக்கு காலையில அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. அவங்க அங்க இருக்கிற ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் கதவை தட்டிட்டு இருக்கா. அவன் மூலமா இவங்களுக்கு எந்த டேஞ்சரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரடிக்கு அடிக்கிறதுக்காக இவங்க ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்காங்க. அந்த ஸ்ப்ரேவை போயிட்டு அந்த பாட்டியை அந்த தாத்தா எடுத்துட்டு வர சொல்றாரு. இவங்க டோரை ஓபன் பண்ணதும் அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அழுறா. இவங்களும் அந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு அவளை உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த காட்டுல இருக்க ஏதோ ஒரு மிருகம் தான் அவளை அப்படி அடிச்சிச்சு போல அப்படின்னு நினைச்சு இவகிட்ட கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இந்த காட்டுல இருக்க மிருகம் எல்லாம் என்ன எதுவும் அடிக்கல, என்ன ஒரு ஆளு தான் இப்படி பண்ணிட்டான், அவன் தான் என்ன சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அந்த தாத்தா அந்த பாட்டி கிட்ட இந்த பொண்ணுக்கு பெயின் கில்லர் ஏதாச்சும் இருந்தா நீ போயிட்டு எடுத்துட்டு வா, நம்மளோட ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த பாட்டி போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அந்த தாத்தா கிட்ட அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபுட்டு வந்து அந்த டேபிள்ல இருக்குது, அது என்னது, நான் அதை சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே அந்த தாத்தாவும் நீ சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு வேகமா அப்படியே பசியில அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட நீ எதுவும் ஒரி பண்ணாதமா, நம்ம இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இப்ப அவங்க அங்க வந்தாங்கன்னா உன்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நீங்க போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த தாத்தா அதை எதையுமே காதுல வாங்காம போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இத பார்த்ததும் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அங்க இருக்கிற கத்தியை எடுத்து அந்த ஆளோட வயித்துல குத்திட்டு அந்த டெலிபோன் எடுத்து அவரோட தலையில அடிச்சு அவரை ரொம்பவே காயப்படுத்திடுறா. அந்த ஆள் அப்படியே வலி தாங்க முடியாம கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அவரோட உடம்புல இருந்து ரத்தம் எல்லாமே அப்படி கீழே போயிட்டு இருக்கு. சவுண்ட் கேட்டு கீழே வர அந்த பாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னே தெரியல. அந்த பொண்ணு அந்த பாட்டி கிட்ட, நான் இதை வேணும்னு பண்ணல, நான் சொன்னதா அவர் கேட்கல, அதனாலதான் அவரை நான் கொன்னுட்டேன், ஆனா உங்களை நான் கொலை பண்ண மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் கட்டி போட்டுட்டு போறேன், ஆனா நீங்க என்ன பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, உங்களை கட்டி போடுற மாதிரி கயிறு இல்லைன்னா ஹேண்ட் கப் ஏதாச்சும் இந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல, வெளியில இருக்கிற மரத்து பக்கத்துல ஒரு சங்கிலி இருக்கு, நீ என்ன வேணா அதுல கட்டி போடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணும் சரி ஓகே வெளியில வாங்க அப்படின்னு அந்த பாட்டியம்மாவை கூட்டிட்டு வரா. அந்த மரத்துக்கிட்ட வந்ததும் இந்த பாட்டியம்மா அப்படியே வேகமா ஓடிடுறாங்க. இந்த பொண்ணு அவங்களை சேஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டீமன் வந்துடுறான். அவனை பார்த்ததும் இந்த பொண்ணு வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஜாக்கெட் எடுத்து அவன் மேல போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஃப்ரீசர்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டுட்டு அந்த பாட்டியம்மா கையில ஒரு கரடிக்கு அடிக்கிற ஸ்ப்ரே வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரே எடுத்து அவளோட கையில வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரீசருக்குள்ள போயிட்டு அவளை லாக் பண்ணி படுத்துக்கிறா. இதுக்கப்புறமா தான் சாப்டர் 5ல அந்த டீமன் இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறா. இதோட அந்த சாப்டர் 4 முடியுது. இதுக்கப்புறம் நம்மள சாப்டர் 2க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சாப்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Do You Like to Party அப்படிங்கிறது தான். இந்த சாப்டர் 1ஓட கண்டினியூஷன் தான். சாப்டர் 1ல அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது தான் இதுல காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு அவளோட பேக்ல இருந்து ஒரு கொக்கைன் பாக்கெட் எடுக்கிறா. அதை டீமன் கிட்ட காமிச்சு இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா டீமன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இப்ப இது பழக்கமே கிடையாது, வேண்டாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல எனக்கு இப்ப இதை ட்ரை பண்ணியே ஆகணும், ஓகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதனால அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். கொக்கைன் மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மூக்கு வழியா இன்ஹேல் பண்ணி தான் எடுத்துப்பாங்க இல்லையா, சோ அதுக்காக அவ கையில ஒரு கிளாஸ் ஸ்லைட் எடுத்துக்கிட்டு ஒரு சைடுல அந்த பாக்கெட்ல இருந்து கொக்கைனை தட்டுறா, இன்னொரு சைடுல அவ கையில இன்னொரு பாட்டில்ல ஒயிட் கலர்ல ஒரு பவுடர் வச்சிருக்கா, அதை தட்டுறா. அந்த கொக்கைன் இருக்க சைட டீமன் கிட்ட கொடுத்து அதை இன்ஹேல் பண்ண சொல்றா. அந்த பவுடர் தட்டினா இல்லையா, அந்த சைட அந்த பொண்ணு இன்ஹேல் பண்ணிக்கிறா. அதை இன்ஹேல் பண்ணதும் டீமனுக்கு அப்படியே போதை ஏறுது. அவனோட கட்டுப்பாடு எல்லாத்தையும் அவன் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே நார்மலா தான் நடந்துக்கிறா. இப்ப அந்த பொண்ணு அவன் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் இப்ப இங்க இன்டிமேட்டா இருக்க போறோம்னு நினைச்சியா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றான். அவ பேசுறதெல்லாம் கேட்கும் போது டீமனுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன், நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அவளோட பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்கார்றா. அவளோட பேக்குள்ள இருந்து ஒரு கத்தியையும் ஷாக் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஒரு மிஷினை, அதையும் கையில எடுக்கிறா. அவன் நேரா வெளியில வந்து பார்க்கும்போது அவன் ரூம்ல இருந்து வெளியில போக முடியாம அப்படியே தவழ்ந்து வெளியில அப்படியே போயிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு
வெளியில போய் டீமனை அப்படியே கழுத்தை புடிச்சு அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு வந்து அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவன் கையில கத்திய வச்சுக்கிட்டு அவனோட நெஞ்சில கோடு போடுறான். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்படியே கோடு போட்டு விளையாடுறா. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு டீமனோட போன் எடுத்து அங்க இருக்கிற டாய்லெட் குள்ள போட்டு ஃபிளஷ் பண்ணிடுறா. இப்ப அவனோட பர்சுக்குள்ள இருந்து ஏதாச்சும் தேருமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்துக்கிறா. அதை அப்படியே திருப்பி பார்க்கும்போது அந்த பர்சுக்குள்ள ஒரு பேட்ச் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸோட பேட்ச் தான். சோ டீமன் வந்து ஒரு போலீஸ்காரன். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த பொண்ணு இவனை உயிரோட விட்டா நமக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வந்து அவனோட நெஞ்சில கோடு போட்டிருந்தா இல்லையா, அதுல கை வச்சு அவனோட ரத்தம் எல்லாத்தையும் வெளியில எடுக்க ட்ரை பண்றா. இப்ப அவ கத்தியை எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது டீமன் கையில துப்பாக்கி வச்சிருக்கான். அதை வச்சு அந்த பொண்ணோட காதலையே ஷூட் பண்ணிடுறான். அந்த பொண்ணோட காது அப்படியே தெரிச்சிருது. அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ரூமை விட்டு வெளியில ஓடி வரா. டீமனால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அவன் கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு அந்த ரூமோட கிளாஸ்ல ஷூட் பண்றான். இந்த சவுண்ட் கேட்டதும் பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு ஆளு துப்பாக்கியோட வெளியில வர்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அந்த பொண்ணு அந்த ஆளு ரொம்ப சைக்கோத்தனமா நடந்துக்கிறான். அவன் கையில துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கலரியா அந்த ஃப்ளோர்ல இருந்து அப்படியே கீழே தாவி குதிக்கிறான். இப்ப அவ அப்படியே நேரா அங்க இருக்கிற ரிசப்ஷனுக்கு ஓடி வந்தா அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அதே நேரத்துல அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்றதுக்காக இன்னொரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு இதுல இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல, நான் இங்க இருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இங்க இருந்து வெளியில போக வேணாம், நம்ம இந்த டோரை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த லேடியும் ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட், நம்ம 911க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆகிற அந்த பொண்ணு அவ கையில வச்சிருக்கிற கத்தியை வச்சு அந்த லேடியோட கழுத்துல அப்படியே குத்தி அவங்கள கொலை பண்ணிடுறா. இது எல்லாத்தையும் கஸ்டமரா வந்திருக்க அந்த பொண்ணு அப்படியே பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்கிறா. இப்ப அந்த லேடி அந்த கஸ்டமர் பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வாங்கி இவ போட்டுக்கிறா. அண்ட் அந்த பொண்ணு தான் ஒரு ரெட் கலர் கார் வச்சிருக்கா. அந்த காரோட கீயை வாங்கிட்டு இவங்க வந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரா. இதே நேரத்துல ரூம்ல டீமன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு வச்சிருந்த கொக்கைன் எல்லாத்தையுமே அவனோட வாயில போட்டு சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை இன்னைக்கு கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வரான். அந்த கொக்கைன் பவுண்டர் அந்த பொண்ணு தான் இன்ஹேல் பண்ணா. ஆனா அவ ஏன் மயக்கமாகல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் டீமனுக்கு மட்டும்தான் கொக்கைன் கொடுத்திருப்பா. அவன் அவளோட கையில இருந்த கீட்டமின் பவுடரை மட்டும் தான் இன்ஹேல் பண்ணிருப்பா. அதனாலதான் அவளுக்கு அந்த எஃபெக்ட் காட்டல அப்படிங்கிறது தான் இதோட சாப்டர் 2 முடியுது. இப்ப நம்மள சாப்டர் 6க்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ இஸ் கேரி கில்மோர் அப்படிங்கிறது தான். இந்த சாப்டரோட ஓபனிங்லயே சாப்டர் 5ல டீமன் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை நோக்கி ஷூட் பண்ணா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத காட்டுறாங்க. அவன் ஷூட் பண்ண அந்த குண்டு அந்த பொண்ணு மேல படல, ஆனா அந்த ஃப்ரீசர்ல தான் பட்டிருக்கு. அந்த சவுண்ட்னால அந்த பொண்ணு அப்படியே மயக்கமான மாதிரி விழுந்திருக்கா. இப்ப டீமன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்து அந்த பொண்ணோட கையில போட்டு அதை அந்த ஃப்ரீசரோட ஹேண்டில்ல மாட்டி வச்சிடறான். அவன் அந்த மெயின் ஹால்ல இருந்த டெலிபோனை ஆல்ரெடி உடைச்சு வச்சிருக்கா. சோ அதனால டீமன் மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டெலிபோன் மூலமா பீட்டர் அப்படிங்கிற அவரோட கூட ஒர்க் பண்ற கொலீக் ஒருத்தருக்கு கால் பண்ணி அவர் இப்ப இருக்கிற இடத்தோட அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்றாரு. இப்ப அவர் கீழே வரும்போது அந்த லேடி மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு முழிச்சு உட்கார்ந்து இருக்கிறா. அவர் அந்த பொண்ணு கிட்ட அப்படி திமிரா உன்னை நான் புடிச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா உண்மைதான், நீ என்ன புடிச்சிட்ட, இது ஒரு செக்மேட் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ என்ன விட்டுறாத, என்ன கொலை பண்ணிரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல என்னால உன்னை கொலை பண்ண முடியாது, நான் உன்னை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப இங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் இப்ப இங்க போலீஸ வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததும் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பொண்ணு டீமன் கிட்ட என்னோட இறப்பு கேரி கில்மோர் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப அது நடக்காது போல அப்படின்னு சொல்றா. அதுக்கு டீமன் கேரி கில்மோர் யாரு அப்படின்னு கேக்குறான். கேரி கில்மோர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால 2 கொலைய பண்ணிட்டு மரண தண்டனை வாங்கின ஒரு ஆள் தான். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத அவரு மேல்முறையீடு எதுவுமே பண்ணல. எனக்கு இப்பவே இந்த மரண தண்டனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரிங் ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா சுட்டு கொல்லப்பட்ட ஒரு ஆள் தான் கேரி கில்மோர் அப்படிங்கிறவரு. அவரோட சாவு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த பொண்ணோட சாவு இருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறதா சொல்லிட்டு நம்ம டீமன் கிட்ட சொல்றா. இந்த சமயத்துல அந்த பொண்ணு அந்த ஃப்ரீசருக்குள்ள அந்த கரடிங்களுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே வச்சிருந்தா இல்லையா, அதை எடுத்து டீமனோட ஃபேஸ்ல அடிச்சுட்டு டீமன் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் போது அவனை பக்கத்துல இழுத்து புடிச்சு அவனோட கழுத்தை கடிச்சு அவனோட ரத்தத்தை வெளியில வர வச்சு அவனை அந்த இடத்துல சாகடிச்சிடுறா. டீமனும் கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அந்த பொண்ணோட கைய ஹேண்ட் கஃபால அவன் அதுல லாக் பண்ணிருக்கான் இல்லையா, சோ அதனால அந்த பொண்ணு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விட்டு வெளியில வந்து அவனோட பாக்கெட்ல இருந்து எப்படியாச்சும் கீ எடுத்து அந்த ஹேண்ட் கஃப கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி பாக்குறா. ஆனா அவளால அதை பண்ண முடியல. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அவளோட பேண்ட லைட்டா கீழே இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல அந்த டீமன் தான் இவளை அபியூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறா. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்கிறா.
பீட்டர் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆபீசர் கூட ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. அவங்க அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்தது ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. உனக்கு ஒண்ணு இல்லாம நாங்க உன்னை காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இந்த டைம்ல பீட்டர் அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நடந்திருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியலையா, இந்த ஆளு தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட முயற்சி பண்ணிருக்கான், அதனால செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இந்த பொண்ணு அவனை தாக்கி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதையுமே முழுசா ஆராயாம நம்மளா ஒரு பெர்செப்ஷனுக்கு வரக்கூடாது, அவன் ஹேண்ட் கஃப் போட்டே இருக்கட்டும், ஃபாரன்சிக் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம இவங்களை இந்த இடத்த விட்டு நகர்த்தவே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாரன்சிக் வந்தா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், இந்த பொண்ணு அப்படியே விட்டா அவளோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. பீட்டர் இந்த லேடி போலீஸ் ஆபீசர் கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா அவங்க எதையுமே காதுல வாங்குற. இந்த டைம்ல அந்த பொண்ணு அப்படியே ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஏமாத்தி நடிக்கிறா. உடனே அந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹேண்ட் கஃப் அவிழ்த்து விட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பீட்டர் தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இவங்க கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு லேடி இவங்களோட காருக்கு நடுவுல ஓடி வந்து காரை மறைக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்ல அந்த வீட்ல இருந்த அந்த பாட்டியம்மா தான். அவங்க இவங்களோட வண்டியை மறைச்சு அந்த பொண்ணு அந்த வண்டிக்குள்ள இருக்கிறா அப்படிங்கறத பார்க்காம பீட்டர் கிட்ட போயிட்டு, ஒரு பொண்ணு எங்களோட வீட்டுக்குள்ள வந்து என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டா, அவ என்ன கட்டி போட முயற்சி பண்ணா, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது பீட்டருக்கும் அந்த லேடி போலீஸ் ஆபீசருக்கும் அவங்க இந்த பொண்ணை தான் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பீட்டர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு அவ கையில ஒரு கன்னு வச்சிருக்கா. அந்த கன்னை எடுத்து காருக்கு வெளியில இருக்கிற அந்த பாட்டி அம்மாவோட தலையில ஷூட் பண்ணி அவங்கள கொலை பண்ணிடுறா. அந்த லேடி போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணு கிட்ட, இதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது, ஒழுங்கா எங்க கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, கன்னை எடுத்து அவங்களோட தலையில நீட்டிட்டு, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத மட்டும் தான் கேக்குறீங்க, உடனே உங்களோட கன்னை எடுத்து என்னோட கையில கொடுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கன்னை எடுத்து இவகிட்ட கொடுத்துறாங்க. அவளும் அந்த கன்னை எடுத்து அவளோட கோட்டுக்குள்ள வச்சுக்கிறான். அந்த பொண்ணு அந்த லேடி போலீஸ் ஆபீசர் கிட்ட, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் கண்டிப்பா உன்னை கொலை பண்ண மாட்டேன், உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், இப்பவே இறங்கி அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிரு அப்படின்னு சொல்றா. உடனே அந்த லேடி போலீஸ் ஆபீசர் இறங்கி அங்க இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இப்ப பீட்டர் மட்டும் தான் கார்ல இருக்கிறாரு. அந்த பொண்ணு பீட்டர் கிட்ட, இப்ப நான் ஒழுங்கா சொல்றதை கேட்டு நீ காரை ஓட்டுற அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சாப்டரை முடிச்சிட்டு நம்மள எபிலாகுக்கு கூட்டிட்டு போறாங்க. எபிலாக் அப்படின்னா என்னன்னா கன்க்ளூஷன், அதாவது முடிவு அப்படிங்கறத அர்த்தம். இந்த கடைசி சாப்டர்ல அந்த பொண்ணு அந்த பீட்டர் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. இப்ப அந்த காரை விட்டு இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்து நடு ரோட்ல அப்படியே உட்கார்ந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. அந்த கார் கிட்ட கையை கட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா. அந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. அவங்க அந்த பொண்ணு கிட்ட வந்து, உனக்கு என்னமா ஆச்சு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்களோட கார்ல கூட்டிட்டு போறாங்க. கார்ல ஏறினதும் அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த காரோட சைட் மிரர்ல அவளோட ஃபேஸ் அப்படியே பாக்குறா. அவளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே கொடூரமா இருக்குது, ரத்தம் எல்லாம் சிந்தி. அதை அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவளோட கோட்டுக்குள்ள இருந்து அந்த கன் அப்படியே வெளியில எடுக்கிறா. அந்த லேடி காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணதும் இவ அந்த லேடி கிட்ட அந்த கன்னை காட்டி மிரட்ட ட்ரை பண்றா. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில ஒரு கன் வச்சிருக்காங்க. அதை எடுத்து இவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இப்ப அந்த லேடி அந்த பொண்ணோட கன்னை எடுத்து அப்படியே ஓரமா போட்டுறாங்க. அந்த பொண்ணோட கோட்டுக்குள்ள இன்னும் ரெண்டு கன் இருக்குது, அதை அப்படியே எடுத்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவளால அதை கூட பண்ண முடியல. அந்த லேடி கார்ல போகும்போதே 911க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, நான் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டேன், அவ இப்ப என்னோட கார்ல தான் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 911 அந்த பொண்ணை அப்படியே எங்க கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவளால எதுவுமே பண்ண முடியல. அவ அப்படியே அந்த லேடியை பார்த்துட்டு அப்படியே பாவமா லுக் விட்டுட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவ அப்படியே இறந்து போயிடுறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு டீமன் கிட்ட கேரி கில்மோர் எப்படி ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்களோ அந்த மாதிரி என்னோட சாவி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, ஆனா கடைசியில இவளோட சாவு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு லேடி அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணோட டெத் அதுல ரொம்பவே அழகா ரிலேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அண்ட் இதோட மேக்கிங் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.